அது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஹெல்மின்த் டிசீஸ் பார்க்கலாம். ஹெல்மின்த்னா என்னதுன்னா அந்த வார்ம்ஸால் காசு டிசீஸ் தான் ஹெல்மின்த். இதில் வந்து 2 வரும் என்சிஆர்டி, அஸ்காரியாசிஸ் அப்புறம் வந்து ஃபிலேரியாசிஸ் 2 வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம அஸ்காரியாசிஸ் பார்க்கலாம். அஸ்காரியாசிஸ் என்னதுன்னா அஸ்காரிஸ் அந்த வார்மால் காசு ஆகிறது தான் அஸ்காரியாசிஸ். அது வந்து காமன் ரவுண்ட் வார்ம். நீங்கள் அனிமல் கிங்டமில் படிச்சிருப்பீங்கன்னா காமன் ரவுண்ட் வார்மால் காசு ஆகிறது வந்து அஸ்காரியாசிஸ். இது வந்து ஒரே ஒரு ஹோஸ்ட் தான். ஒரே ஒரு ஹோஸ்ட்னா நம்ம மட்டும்தான், நம்ம பாடிக்குள்ளே மட்டும்தான் இருக்கும், நம்ம பாடிக்குள்ளே தான் அஃபெக்ட் பண்ணும். ஸ்ப்ரெட் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பாருங்கன்னா கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர் வழியா. அந்த ஃபுட்லேயும் வாட்டர்லேயும் வந்து எக்ஸோட அஸ்காரியாசிஸோட எக்ஸ் இருந்தால், எக்ஸ்னா அதில் எக்ஸிஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் பரவும். எந்த இடத்துல இருக்கும் பாருங்கன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் லிவ் ஆகும். நம்மளோட ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்குல்ல, அங்கே தான் வந்து இது ஸ்டே இருக்கும். சரிங்களா? இது வந்து எப்படி கண்டாமினேட் ஆகுதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்குமா, ஸ்மால் இன்டெஸ்டைனில் இருக்கும், ஃபுல்லாக இருக்கும். இந்த நீங்கள் பாருங்கள் என்ன பண்ணும் பாருங்களேன், இன்டர்னல் ப்ளீடிங் உள்ளே ஃபுல்லாக ப்ளீட் பண்ண வைக்கும் நம்ம ஸ்மால் இன்டெஸ்டைனில். அண்ட் தென் என்ன பண்ணணும்னா பிளாக் இன்டெஸ்டைனை போகிற வழியை வந்து பிளாக் பண்ணிடும் ஃபுல்லாக. இந்த பூச்சி தான் ஃபுல்லாக இருக்கும், இந்த பூச்சியில் இந்த புழு தான் ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் அஸ்காரிஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனை ஃபுல்லாக பிளாக் பண்ணி வச்சிருக்கு பாருங்கள். பிளாக் பண்ணி வச்சிருக்கும் போது அதோட எக்ஸ் வந்து நம்மளோட இப்போ அந்த அஃபெக்டட் பர்சனோட ஃபீசஸில் இருக்கும். ஃபீசஸ்னால் அவங்களோட எக்ஸ்டர்னல் பாத்ரூம் போகிறாங்க, அந்த பாத்ரூமில் வந்து அந்த எக்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ் வந்து வாட்டர்லேயும் ஃபுட்லேயும் போச்சுன்னா கண்டாமினேட் ஆகிடும். கண்டாமினேட் ஆகும்போது திருப்பி அதை வேற ஏதாவது சாப்பிட்டாங்கன்னா அவங்க பாடிக்குள்ளே ஸ்மால் இன்டெஸ்டைனுக்குள்ளே இந்த இது அஸ்காரியாசிஸ் போயிடும். இதுதான் அஸ்காரியாசிஸ். ஹெல்மின்த்திக் டிசீஸ்னால் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஃபிலேரியாசிஸ் ஆர் எலிஃபென்டியாசிஸ். எலிஃபென்டியாசிஸ்னால் யானைக்கால், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னா அதான் யானைக்கால். அதில் வந்து காசிட்டிவ் வெக்டார்னா யார் மூலியமா எதனால் காசு ஆகுதுன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ வந்து இப்போ கடிச்சிதுன்னா, நம்மளை பைட் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து இந்த எலிஃபென்டியாசிஸ் வரும். அண்டு மலேரியாவில் பார்த்தது வந்து நம்ம வந்து ஏடிஸ் மஸ்கிட்டோ. சரிங்களா? இதில் வந்து காஸ் பண்ணுற ஏஜென்ட் வந்து வுக்கேரியா பேன்கிராஃப்டி. சரிங்களா? வுக்கேரியா பேன்கிராஃப்டி அப்புறம் விக்கேரியா மலாரி. சரிங்களா? மலேரியா தான் ஃபிலாரியல் வார்ம், அது பேர் தான். இது 2 பேர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீட்டில் லாஸ்ட் டைம் கேட்டாங்க. சரி, அண்ட் தென் இது என்ன பண்ணுதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஆர்கன்ஸ். இன்ஃப்ளமேஷன்னா வீங்க வச்சிடும். எங்கே வீங்க வைக்கணும், பிளாக் லிம்ஃப் வெசில்ஸ். நம்ம லிம்ஃப் கேள்விப்பட்டிருப்போம், லிம்ஃபாட்டிக் வெசில்ஸ். அந்த லிம்ஃபோட வெசில்ஸில் வந்து பிளாக் பண்ணி வீங்க வச்சிடும் பெருசாக. அது எப்படின்னு சொல்லி இங்கே பாருங்கள், நம்ம பாடியில இருந்து பிளட் வெசில்ஸ்லேருந்து லீக் ஆகும்ல ஃப்ளூயிட், பிளட்டு, ஒரு சில பிளட், அதுதான் வந்து லிம்ஃப். சரிங்களா? லிம்ஃப் வந்து லிம்ஃபாட்டிக் சிஸ்டம்குள்ளே போகும். லிம்ஃபாட்டிக் சிஸ்டமில் போயிட்டு திருப்பியும் நம்ம பிளட் வெசல்ஸ்குள்ளே வந்துடும். சரிங்களா? அது வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட் தான் லிம்ஃப். அந்த இடத்துல போய் என்ன பண்ணணும்னா அந்த வுக்கேரியா வந்து அங்கே போய் இருந்துடும். அந்த வார்ம் போய் இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா பிளாக் பண்ணிடும். லிம்ஃப் வந்து பிளாக் பண்ணிடும். என்ன நடக்கும், லிம்ஃப் பிளாக் ஆச்சுன்னா என்ன நடக்கும், ஃபுல்லாக லிம்ஃபாட்டிக் வெசல்ஸ் வந்து ஸ்வாலன் ஆயிடும்னா வீங்கிடும். பிளாக் ஆயிடுச்சுன்னா லிம்ஃப் வெசல்ஸ் ஃபுல்லாக பிளாக் ஆனால் என்ன நடக்கும்னா கிராஸ் டிஃபார்மிட்டிஸ் நடக்கும். கிராஸ் டிஃபார்மிட்டிஸ்னால் நம்மளால நடக்க முடியாது, கால்லாம் ரொம்ப வீங்கிடும். சரிங்களா? இப்போ உங்கள்ட்ட கிராஸ் டிஃபார்மிட்டிஸ் கேட்டாங்கன்னா அது வந்து எலிஃபென்டியாசிஸ் மூலிமா வருது. இதை காஸ் பண்ணுற வெக்டார் வந்து கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து ஃபங்கல் டிசீசஸ் பார்க்கலாம். இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வந்துச்சுல ஃபெங்கல் சைக்ளோன் அந்த மாதிரி, இப்போ வந்து நம்ம வந்து ஃபங்கல் டிசீசஸ் பார்க்கலாம். அதில் வந்து ரிங் வார்ம்னா அது காசு பண்ணுச்சு. ரிங் வார்ம்னா ரொம்ப முன்னாடியெல்லாம் என்ன நினச்சிருக்காங்க, அது வந்து வார்மால் காசாக இருக்குன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இந்த டிசீஸ் வந்து ஃபங்கையால் காசு வர டிசீஸ் தான் ரிங் வார்மால் கிடையாது. முன்னாடிலாம் அப்படி நினச்சிருக்காங்க. தென் 3 ஃபங்கல் ஸ்பீஷீஸ்னால இது காசு ஆகுது. 3 பேரும் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மைக்ரோஸ்போரம் அண்ட் ட்ரைகோஃபைட்டான், அப்புறம் எபிடெர்மோஃபைட்டான். இந்த 3மே வந்து ஃபங்கை ரிலேட்டடான பேராக தான் இருக்கும். எபிடெர்ம்னா ஸ்கின்னு, ட்ரைகோம்னா அந்த பிளான்ட்ல இருக்க ஹேரு, மைக்ரோஸ்போரம் அது கூட நம்மளோட ஃபங்கையில் படிச்சிருப்பீங்களா, அந்த மைக்ரோஸ்போர்ஸ். அதனால 3 ஸ்பீஷீஸ். அண்ட் தென் வந்து என்ன எங்கே இருக்கும்னா சாயிலில் இருக்கும். அண்ட் தென் வந்து யாராவது யூஸ் பண்ணி அந்த கோம்பில் இருக்கும், டவலில் இருக்கும், யாருக்காவது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதில் வரும். தென் இச்சிங் என்ன இருக்குன்னா இச்சிங் ரவுண்டாக இருக்கும். இச்சிங் வந்து என்ன நடக்கும்னா நெயில்ஸில், ஸ்கின்ஸில் அதுலலாம் வந்து தெரியும் நல்லாவே. இது வந்து கிராயின், இப்போ இந்த ஜாயின்ஸ் மாதிரி இருக்குல்ல கிராயின் ஏரியாஸ், அந்த ஏரியாஸில் வந்து ஃபங்கல் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் வந்து டோஸ்க்கு நடுவில், காலுக்கு 2த்துக்கும் நடுவில் கூட நமக்கு கூட இருக்க சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஃபங்கல் டிசீஸோட